ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வெள்ளைப்பூடு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. அதுக்கு ஒரு பவுலில் இந்தளவுக்கு புளி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் 2.5 ஸ்பூன் மிளகு. இப்போ நான் சொல்கிற மசாலா எல்லாமே ஒரே ஸ்பூனில் தான் அளவு எடுத்திருக்கேன். 2.5 ஸ்பூன் மிளகு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு புள்ள பெற்றவங்களுக்கு, பீரியட்ஸில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. முக்கியமாக பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் எங்கள் வீட்டு சைடு புள்ள பெற்றவங்களுக்கு 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கான்னு பொழுதும் செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போது சும்மா 2 பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே பேன் ஹீட்டில் 1 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, 2.5 ஸ்பூன் மல்லிப்பொடி. இது மசாலாவை கருக விட்டுறாமல் லைட்டாக சூடு பண்ணால் போதும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மசாலாலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போது ஒரு பவுலில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். இது 100லேருந்து 150 பூடு இருக்கும். நல்லா வதக்கிக்கிடுவோம். சிம்லேயே வச்சு தான் வதக்கணும். முக்கியமாக வெள்ளைப்பூடு பொரிஞ்சிடக்கூடாது. சிம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம். வெள்ளைப்பூடு இந்தளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே நான் சொல்கிற அளவே நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டிங்கன்னா, மசாலா எல்லாம் போட்டிங்கன்னா காரம் அளவாக தான் இருக்கும். ரொம்ப காரம் இருக்காது. குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். மசாலாவும் முருகிராமல் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். மசாலாலாம் நல்லா வலித்து குழம்போட சேர்த்துக்குவோம். இப்போது இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதே டைமில் அளவான பழமாக 2 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். இது அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போது மசாலாவும் எண்ணெயுமா தனியாக பிரிஞ்சு வந்துருக்கும்ல, இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்துட்டு ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம், சிம்மில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுக்குவோம் குழம்ப. இப்போது நம்மளோட ஸ்டைலில் வெள்ளைப்பூடு குழம்பு ரெடி. இதை மருந்து குழம்புன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே ஒவ்வொரு விதமான மருந்து தான். வெள்ளைப்பூடாகட்டும், மிளகாகட்டும், சீரகமாகட்டும் எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். இந்த கிளைமேட்டுக்கு வெள்ளைப்பூடு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.